எங்கள் அப்பா இல்லைங்கிறதான் ஆக்சுவலாக நான் வீட்டில் கிளம்புன போயும் எனக்கு தோணுனது. பரவாயில்ல, அப்பா இடத்துல இருக்கவங்கெல்லாம் இங்கே இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். எல்லாம் அந்த பொண்டாட்டிய அம்மா மாதிரி பார்ப்பாங்க அம்மாங்க, நான் அவளை அப்பா மாதிரி பார்க்குறேன். எங்கேயாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்லாம் போகிறப்போ அவர் உயரத்தில் கொஞ்சம் வழுக்கையாக சகப்பாக தெரிகிற ஆட்கள் எல்லாமே அப்பா மாதிரியே இருக்கு. எனக்கு தப்புன்னு பார்ப்பேன், ஷேக்கம் மைண்டு ஒரு பக்கம் போய் வரும். நான் கொஞ்சம் சோகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இதான் சந்தோஷமா உனக்கு. இவங்களெல்லாம் அப்படி எங்கேயாவது மேடையில் ஏற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஒரு மேடையை அடைவதற்கு முன்னதாகவே நம்மளை கொண்டாடுறது வந்து குடும்பம் தான். இப்படி சித்தப்பாக்கள் சித்திகள் இப்படி தான் வளர்ந்த ஒரு ஃபேமிலி இது. ஆண்டனி அடிக்கடி சொல்லுவார், உங்கள்கிட்ட இயல்பாகவே சில விஷயம் வருது உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் அப்படியான ஒரு ஃபேமிலி செட்டப்லேருந்து வந்திருக்கிறீங்க. ஒரு பெரிய நிறைய பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் அனுசரிக்கிறதுனா என்ன, அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா என்ன, ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வர்றதுனா என்ன, அப்படி இப்படி ஒவ்வொருத்தர் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு பெரிய தூண் மாதிரி. இவர் எங்கள் கடைக்குட்டி சித்தப்பா. புரோட்டாவில் தொடங்கி ஸ்பெஷல் தோசையிலிருந்து உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனை கிடைக்கும். இப்போ ஊருக்கு போவான், மருமகளுக்காக போய் புரோட்டா வெள்ளை குருமாவும் அவர் போய் வாங்கிட்டு வருவார். நான் வரேன் ஸ்தப்பா, நீ வந்தா கடத்தல எல்லாரும் உனக்கு எல்லாம் பாப்பாக்கடா வேணடா அப்படிம்பார். இந்த ஸ்தப்பால எங்களுக்கு வந்து செல்ல ஸ்தப்பா தான். இவர் பேர் வந்து பிரின்ஸ் இளவரசர். இவர் ஆள் அப்படி தான் இருப்பார். 2 பிரதர்ஸ், ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருக்கான். ஆக்சுவலாக அவனுங்களாம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் போல் இருக்கு. அப்பா இல்லைன்னு எனக்கு பெருசா தோணாம பார்த்துக்கிறேன் நான். சித்தப்பா சொன்ன மாதிரி அவர் ரொம்ப துணிச்சலான ஆள். இந்த உலகெல்லாம் இந்த பக்கத்தில் போகுது, அதுதான் வெற்றி அப்படின்னா நீ ஒரு வெற்றி பாதையை தேதிக்கோன்னு. எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் அவர் எழுதிய கடிதங்களை நான் காட்டினா இப்போ நம்ம பேசுகிற பேச்செல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படி இருக்கும். எல்லாத்தையும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸை ஒன்ட்ட கொடுத்துருக்கேன். நீ தான்டா வச்சுருக்கேன்னு சொல்லிவிடாத, ஆனால் கொஞ்சம் லெட்டர்ஸ் என்கிட்ட இருக்குது. இந்த ஊரில் திருவிழா நடக்குமாங்கல்ல, நாங்கள் எல்லாரும் போவோம். எங்கள் வீடே திருவிழா மாதிரி இருக்கும், அவ்வளோ பேர் இருப்போம். இருக்க இடம்லாம் இருப்போம். எங்கள் காலேஜப்பா மிஸ்ஸும் பேரே காலேஜப்பா எப்படி இருக்கு. அந்த காலத்துலேயே அவர் காலேஜில் போய் படித்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போனவர். நாங்கள் பெரும்பாலும் எல்லாரும் வியாபாரம் சம்மந்தப்பட்ட பின்னணி தான் எங்கள் வீடுகளில். அடுத்த தலைமுறையில் தான் நாங்கள்லாம் இதுக்கு வந்தோம். அவர் மட்டும் அப்போயே படித்து அக்ரிகல்ச்சரில் ஒர்க் பண்ணதுனால அவர் பேர் காலேஜ் அப்பா. கிட்டத்தட்ட நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு 200 இட்லியாவது திம்போம் அப்படின்னு நினைக்கிறேன். சித்தப்பா வந்து எனக்கு ரொம்ப ஆசை, ஒரே ஒரு தடவை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனேன். அவருக்கு ஃப்ளைட்னா பயம். அவன் கூப்பிட்டு போனால் நான் வாரேன் அப்படின்னாரு. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இந்த ஜென்ரேஷன் நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, நான் எப்போதுமே சொல்லுவேன், உறவுகள் ரொம்ப முக்கியம். அதை ஜஸ்ட் லைக் தட் சினிமா பார்த்துட்டு நீங்கள் வந்து உறவுகள்னாவே மோசம் அப்படிங்கிற முடிவுகளுக்கு வரக்கூடாது. மனிதர்களை தொலைக்க சமூகம் தனித்து கொண்டே போகும் அப்படின்னு நான் திரும்ப பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, ஐ கம் ஃப்ரம் சச் அ ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். நான் காலேஜில் போய் சேர்றப்ப அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும்ல, அது அன்னைய தேதிக்கு எங்கள் வீட்டில் இல்லை. அதை ஊர்லேருந்து பாரில் கொண்டாந்து அந்த ஆயில் கம்பெனிக்கு கொடுத்துட்டு அந்த காசை கையில் வாங்கியாந்து என்னை காலேஜில் சேர்த்து விட்டவர் இவர். இதெல்லாம் நான் அவர்கிட்ட சொன்னதில்லை. இப்படி ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு சித்தப்பாவும் இருந்திருக்காங்க, சித்திகளும் இருந்திருக்காங்க. சித்தப்பாக்கள் அதை செய்கிறதுக்கு சித்திகள் இடம் கொடுக்கணும், அந்த குடும்பங்கள் இடம் கொடுக்கணும், ஜாயின்ட் ஃபேமிலிஸ் இடம் கொடுக்கணும். இவன் நம்ம வீட்டு பிள்ளை, அவன் நல்லா வரணும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அப்படிங்கிறதான் என் தம்பி தங்கச்சிகள்ட்டுமே சொல்லி